சீரற்ற காலநிலை காரணமாக மலையில் இருந்து விழுந்து நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். நாட்டில் நிலவி வரும் மோசமான காலநிலையை அடுத்து இன்று புதிய வகையான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லண்டனில் கடந்த 2024ஆம் ஆண்டில் இடம்பெற்ற வன்முறைகளின் மொத்த அறிக்கை வெளியாகியுள்ளது. லண்டனில் தேம்ஸ் நதியில் ஆசிய நாட்டவர் ஒருவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவரை அடையாளம் காண்பதற்காக பொதுமக்களுடைய உதவியை போலீசார் நாடியுள்ளார்கள். இந்த செய்திகள் உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. நாட்டில் தற்பொழுது மோசமான காலநிலை நிலவி வருகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான மழைப்பொழிவு மற்றும் பனிப்பொழிவு போன்றவை இடம்பெற்று வருகின்றன. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய எச்சரிக்கை எதற்கென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீசிங் ரெயின் என்று சொல்லப்படுற ஒரு மழை. அதாவது இப்போ சாதாரண மழையை விட அதிக அளவு குளிராக இருக்குமாம். இப்போ சாதாரணமாக மழை பெய்ய உங்களுக்கு தெரியும் அதனுடைய டெம்பரேச்சர் என்னென்று சொல்லி, அந்த மழையினுடைய தண்ணி கையில் படையக்குள்ள எவ்வளவு டெம்பரேச்சர் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஃப்ரீசிங் ரெயின்ன்றது மிகவும் குளிராக இருக்குமாம். அந்த மழை தண்ணீர் வந்து எங்களுடைய உடம்புல படையக்குள்ள வந்து மிகவும் குளிராக இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் சாதாரண மழை பெய்யக்குள்ள தண்ணி வந்து நிலத்தில் விழுந்து அந்த தண்ணி வந்து வழிஞ்சோடும். ஆனால் ஃப்ரீசிங் ரெயின் வந்து எப்படி என்று சொன்னால் நிலத்தில் விழுந்து அந்த இடத்துல வந்து உறைஞ்சிருமாம். அது நிலத்தில் மட்டும் இல்லாமல் இப்போ காரோ அல்லது மரங்களோ வீடுகளினுடைய கூரைகளோ இந்த மாதிரியான இடங்களில் வந்து அந்த மழை பெய்யக்குள்ள அந்த இடத்துல வந்து உறைஞ்சிருமாம். எனவே ஒரு இடத்துல வந்து ஃப்ரீசிங் மழை பெய்யுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நீங்கள் நடந்து போய்க்குள்ள வந்து மிகவும் அவதானமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் கட்டாயம் கால்கள் வழுக்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்காம். இந்த ஃப்ரீசிங் மழை வந்து இன்றைக்கு எந்தெந்த பகுதிகளில் பெய்யும் என்று பார்த்தா வேல்ஸினுடைய அநேகமான பகுதிகளில் வந்து இந்த ஃப்ரீசிங் மழை எதிர்பார்க்க முடியுமாம். அதே போல் மத்திய இங்கிலாந்தில் வந்து லிவர்பூல் மற்றும் மான்செஸ்டர் ஆகிய நகரங்களில் வந்து இந்த ஃப்ரீசிங் மழை பெய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சாதாரண மழையை விட அதிகளவு குளிரான மழை தான் இந்த ஃப்ரீசிங் மழை. இந்த ஃப்ரீசிங் ரெயின் என்பதை தமிழிலே எப்படி சொல்லலாம்? உறைபனி மழை அப்படி சொல்லலாமா, அல்லது வேறு ஏதாவது பொருத்தமான சொற்கள் உள்ளனவா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். சீரற்ற காலநிலை காரணமாக மலையில் இருந்து விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 70 மீட்டர் உயரமான மலையிலிருந்து இந்த நபர் வந்து தவறி விழுந்திருக்கிறார். எங்கேன்னு சொன்னால் லேக் டிஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்கிற ஒரு மலையில் வந்து தவறி விழுந்திருக்கின்றார். இந்த நபரை வந்து காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட ஹெஸ்விக் மவுண்டன் ரெஸ்கியூ டீம் என்று சொல்லப்படுற ஒரு மீட்பு அணி வந்து இது சம்பந்தமான தகவல்களை வந்து வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் மிக கடுமையாக பாடுபட்ட போதிலும் கூட அந்த குறிப்பிட்ட நபரை வந்து தங்களால் காப்பாற்ற முடியலை என்று சொல்லி இந்த இடத்துல வந்து ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாகவும் மற்றும் கண்காணிப்பில் ஈடுபடுகின்ற ஹெலிகாப்டர் மூலமாகவும் சென்று குறிப்பிட்ட நபருடைய உடலை தாங்கள் மீட்டிருப்பதாக இந்த மீட்பு படை அறிவித்துள்ளது. இன்று ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை கிரேட்டர் லண்டன் பகுதியிலும் பனிப்பொழிவு இடம்பெற இருக்கின்றது. இன்று இரவு 8 மணி தொடக்கம் அதிகாலை 1 மணி வரை பனிப்பொழிவு இருக்கும் என சொல்லப்படுகின்றது. எனவே லண்டனில் வந்து சினோ பார்க்க விரும்புபவர்கள் இன்று இரவு சினோ கொட்டும் போதே தான் நீங்கள் பார்க்கணும். நாளைக்கு விடிய பார்க்கலாம் என்று சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் பார்க்க முடியாது என்று சொன்னால் சினோ பொழிவை அடுத்து இரவு 1 மணியிலிருந்து நாளை காலை 11 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக மழை பெய்ய இருக்கின்றது. எனவே நீங்கள் காலையில் எழுந்து ஸ்னோ பார்க்கலாம் என்று முயற்சி செய்யும் போது சில வேளை மழையில வந்து கரைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனவே லண்டனில் இன்று ஸ்னோ பார்க்க விரும்புபவர்கள் இன்று இரவு ஸ்னோ கொட்டும் போதே பார்ப்பது மச் பெட்டர். கிரேட்டர் லண்டன் பகுதியில் கடந்த 2024ஆம் ஆண்டில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள், கத்தி குத்துகள், துப்பாக்கிச் சூடுகள் பற்றிய ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த அறிக்கை வந்து காவல்துறையால் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வமான அறிக்கை இல்லை. இது வந்து ஒரு சேரிட்டி அமைப்பு, இந்த வன்முறைகளை கண்காணிக்கின்ற ஒரு சேரிட்டி அமைப்பு வெளியிட்ட அறிக்கை தான் இந்த அறிக்கை. எனவே அவர்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கணும் இது வந்து காவல்துறையால் வெளியிடப்பட்ட தகவல் இல்லை, மேலதிக விவரங்கள் வந்து விரைவில் வெளியாகும் என்று சொல்லி தாங்களும் எதிர்பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அவதானிப்பின்படி என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு என்று சொல்லி ஒரு சிறிய பட்டியல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது
12 ஷூட்டிங் சம்பவங்கள், அதாவது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் 12 சம்பவங்கள் கடந்த 12 மாதங்களில் 2024ஆம் ஆண்டின் 12 மாதங்களில் கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் பதிவாகியுள்ளன. அதேபோல 51 கத்திக்குத்து தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. 51 கத்திக்குத்து தாக்குதல்கள். அதேபோல 25 ஏனைய வகையான தாக்குதல்கள் 25 பதிவாகியுள்ளன. எனவே இதை விட அதிகமாகத்தான் இருக்கும் எல்லா வன்முறைகளும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்த போதிலும் கூட போலீஸ் வெளியிட இருக்கின்ற அந்த அறிக்கைக்காக நாங்கள் காத்திருப்போம். அவர்களால் வெளியிடப்பட இருக்கின்ற அறிக்கையில தான் முழுமையான விவரங்கள், இன்னும் மேலதிக விவரங்கள் வெளியிடப்படும். லண்டனில் காணாமல் போன ஆசிய நாட்டவர் ஒருவருடைய உடல் தேம்ஸ் நதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆசிய நாட்டவர் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி லண்டன் ஹக்னி பகுதியில் வைத்து காணாமல் போயிருக்கின்றார். அதன் பின்னர் அவருடைய உடலை இப்பொழுது போலீசார் தேம்ஸ் நதியிலிருந்து மீட்டிருக்கின்றார்கள். இந்த குறிப்பிட்ட நபரை அடையாளம் காண்பதற்கு பொதுமக்களுடைய உதவியை போலீசார் நாடியிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இவர்தான் அந்த குறிப்பிட்ட நபர். எனவே இவரை பற்றிய விவரங்கள் தெரிந்தவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்க முடியும். இவர் இப்ஸ்விச் பகுதியில் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அதன் பின்னர் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி கடந்த ஆண்டு லண்டனுக்கு வந்திருக்கிறார், ஹக்னி பகுதிக்கு. அதிலிருந்து அவர் காணாமல் போயிருக்கிறார். ஆனால் இவருடைய இறப்பில் ஒரு மர்மம் இருக்கு என்று சொன்னால், நவம்பர் மாதம் 23ஆம் தேதி இவர் காணாமல் போயிருந்த போதிலும் கூட நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அதிகாலை 2:30 மணி வரைக்கும் இவருடைய தொலைபேசி வேலை செய்து கொண்டு இருந்திருக்குது. அந்த தொலைபேசிக்கு போலீஸ் ரிங் பண்ணி பார்த்தபோது அது தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருந்திருக்குது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி. எனவே இவர் ரிவர் தேம்ஸில் தவறுதலாக விழுந்திருந்தாலும் கூட இவருடைய தொலைபேசி அதுக்கு விழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முதலாவது. ரெண்டாவது இவர் வேறு இடத்துல கொல்லப்பட்டு ரிவர் தேம்ஸில் வீசப்பட்டிருந்தால் இவருடைய கையடக்க தொலைபேசி வேறு நபர்களுடைய கைகளுக்கு சென்றிருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அவர் காணாமல் போன நாளிலிருந்து 5 நாட்களுக்கு தொடர்ச்சியாக அவருடைய தொலைபேசி இயங்கு நிலையில் இருந்திருக்கிறது என்பதை போலீசார் அவதானித்திருக்கிறார்கள். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. நல்ல அன்பான உறவுகளே, தொடர்ந்து இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.